அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம நிறைய டாபிக்ஸில் பேசிட்டு வரோம். அதில் 2K கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நம்ம பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. நம்மகிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 2K கிட்ஸினுடைய ஒரு ஏம் என்னன்னு சொல்லி கேட்டால், நல்லா என்ஜாய் பண்ணணும், லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு மகிழ்ச்சியா பயங்கரமா ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜாலியா இருக்கிறதுக்கு அடிப்படையா என்ன தேவை? இந்த உடல் ரொம்ப முக்கியமானது. இந்த உடலை சிதைச்சிட்டோ, இந்த உடலை கண்டுக்கிடாம விட்டுட்டோ ஜாலியாலாம் இருக்க முடியாது. ஜாலியா இருக்கிற கேரக்டர் இந்த உடல் வேணும். இந்த உடல் தான் நமக்கு இந்த ஜாலியா இருக்கிறதுக்கு. திடீர்னு இந்த உடல் டபக்குன்னு விழுந்துருச்சுன்னா எந்த ஜாலியா இருக்க முடியும்? அது சோழி முடிஞ்சு போயிடும் லைஃப். அப்போ இந்த உடலை நம்ம பராமரிக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் சரியான ஒரு இது இல்லை. அவங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எல்லாம் இக்னோர் பண்ணுறது, இந்த பீஸா பர்கர்னு சொல்லி நிறைய இந்த ஜங்க் ஃபுட்ஸாக சாப்பிட்றது, நிறைய அன்வான்டான ஸ்நாக்ஸை சாப்பிட்றது, இப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப போகுது. பேரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பசங்களை கூட்டு வராங்க கவுன்சிலிங். என் பையன் 2K கிட்ஸாக இருக்கான், ரொம்ப அவன் இன்னும் இயல்பாகவே இல்லை, அவங்க ஹெல்த் கான்சியஸே இல்லை, ஹெல்த்து அவனுக்கு ரொம்ப மோசமாக போகுது, அவன் ட்ரெஸ்லாம் வித்தியாசம் பண்ணுறான், உடம்புலாம் அப்படி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இவங்களெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணுறது? அவங்களுடைய உடல் நல்லா இருந்தால் தான். ஹாப்பினஸ் என்ன? ஹாப்பினஸ்னால் நம்ம நினச்சது நடக்கணும். உடனே நினச்சது நடக்கலன்னா நான் சூசைட் பண்ணிடுவேன், எனக்கு பைக் வாங்கி தரலன்னா சூசைட் பண்ணிடுவேன், டக்குன்னு உடனே ஒரு வாரத்தில் சொல்லிடுறான். பேரண்ட்ஸ் ரொம்ப அட்டாச்சாக இருப்பான். எங்கள் காலத்துலலாம் என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஸ்கூலில் போய் பசங்களை எங்களெல்லாம் விடும்போது, பையன் நல்லா படிக்கணும் சார், முட்டுக்கெல்லாம் அடித்து உரிச்சிருங்க சார், எந்தனாலும் படிச்சு ஆகணும்னு சொல்லுவாங்க பேரண்ட்ஸ். இப்போ உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க? பேரண்ட்ஸ் போய், சார் பையனை என்ன அடிச்சிடாதீங்க, ஒரே பிள்ளை வச்சுருக்கேன், பார்த்து சார் அவன் படிக்கலாம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஏதாவது சொல்லிக் கொடுங்க, அப்படி தான் சொல்லக்கூடிய காலம் வந்துடுச்சு. அப்படி பேரண்ட்ஸ் ஒரு பிள்ளை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு செல்லம் கொடுத்து வளர்த்துடுறாங்க. அதனால பையன் கண்டிப்பு இல்லாமல் வளர்றான், கட்டுப்பாடு இல்லாமல் அவன் வளர ஆரம்பிச்சிடுறான். அப்போ அவன் என்ன செய்யறான்னா, அந்த பேரண்ட்ஸினுடைய பலகீனத்தை பார்த்துட்டு, எனக்கு எதுவும் வாங்கி தரலன்னா உடனே நான் சூசைட் பண்ணி செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். பசங்களை பொறுத்தவரை வீட்டினுடைய கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளருங்க. அப்போ நம்ம வீட்டில் இவ்வளோதான்ப்பா பணம் இருக்குது, இவ்வளோதான் அப்பா சம்பாதிக்கிறேன், இவ்வளோ கடன் இருக்குது, எல்லா வரவு செலவுகளும் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அவனுக்கு தெரியும் அந்த விஷயத்த. நம்ம வரவு செலவுகள்லாம் நல்லா அவன் பார்த்துட்டான்னா ஓகே, இனிமேல் நான் என்ன எப்படி இருக்கணுங்கிற அவனுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்த ஆரம்பிச்சு, சுய மரியாதை வந்துடும். ஓகே, நம்ம அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அம்மா எப்படி கஷ்டப்படுறத, அந்த கஷ்டமே தெரியாமல் நீங்கள் கடனை உடனே வாங்கி ஏட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து பழக 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 கடைசியில் அவன் நினைச்சுவான், அவனுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் கிடைக்கல அப்படின்னா உடனே சூசைட் பண்ணிடுவேன்னு மிரட்டுவான். ஸோ வளர்க்கக்கூடிய விதம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதே மாதிரி அரசு தன்னுடைய நடவடிக்கைகளை சட்டத்திட்டங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும். அந்த வயசுக்கு மீறி அவன் பைக் வச்சிருக்கான், அந்த பைக் யாருக்கு கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அரசும் நிறைய வச்சுருக்கணும். அதிவேக வண்டிகள், அதிவேக பைக்லாம் வச்சுருக்க, ரேஸ் போகிறது. ஸோ இதெல்லாமே அவன் ஜாலியாக இருக்கிறான் அல்லது ஹாப்பியாக இருக்கிறதுக்கான விஷயம்னு நினைக்கிறான். இதெல்லாம் மற்றவர்கள் நம்மை மெச்ச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் அடிப்படை. அது காரணம். நான் ஒரு நல்ல பெரிய பைக்கில் அப்படியே ஒரு 2 தடவை போய் சீன் போட்டோம்னா 4 பேர் என்னையும் அப்படி கெத்தா நினைப்பான். நான் எனக்கு அதில் ஒரு பெருமைன்னு நினைக்கிறோம். அதல்ல பெருமை. உண்மையான பெருமை என்ன அப்படிங்கிறத அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் தன்னை மதிக்கிறார்கள், மற்றவர்கள் நம்மை பார்க்கிறார்கள், அதற்கு ஏத்தாப்போல் நம்ம பிஹேவ் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷன் தப்பான ஒரு இன்டென்ஷன். நாம் நமக்கு எப்படி வாழ்வது, நம்முடைய குடும்பத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. வீட்டில் வரவு செலவுகளை நல்லா சொல்லிக் கொடுத்து, கஷ்டத்தை சொல்லிக் கொடுத்து, அடிப்படையிலிருந்து அவங்கள நீங்கள் பழக்கப்படுத்த விடணும். தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. கயிறு பிடிக்கும் போது பிடிச்சிடணும், எல்லாத்தையும் கை மீறி போன பிறகு வாழை பிடிச்சிட்டு கைக்குள்ளே வரமாட்டுக்கே, கண்ட்ரோலில் வரமாட்டுக்குன்னு பேரண்ட்ஸ் பதறுவது மிகவும் தவறான ஒன்று. ஆகவே நம்ம வளர்க்க தெரியாமல் வளர்த்துடக்கூடாது குழந்தைகளை. எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஆகவே இந்த ஹாப்பியாக இருக்கிறதுங்கிறான் அவன் 2K கிட்ஸ் கேட்கும் போது. நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும், அவ்வளோ ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறான். அந்த ஜாலியாக இருக்கிறதுக்கு 2 விஷயம் ரொம்ப அடிப்படை. ஒன்று உடல், இன்னொன்று மனம். நீங்கள் நினைக்கக்கூடிய பொருள் உங்களுக்கு இன்பத்தை தருதுன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் நினைச்ச மாதிரி பேரண்ட்ஸ் உங்களுக்கு சுதந்திரமாக விட்டா இன்பத்தை தருதுன்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ட்ரக்ஸை சாப்பிட்டு மயங்கி போயிருந்தா இன்பத்தை தருதுன்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் அழியக்கூடிய உடல்ல இருக்குது. இந்த உடலும் மனசும் ஒரு ஸ்மூத்தாக இருந்துட்டு, இந்த உடலையும் மனசையும் கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு உங்களால் உட்கார முடியும்னா, இந்த 2ம் தரக்கூடிய இன்பத்தை விட அந்த இன்பம் பேரின்பமாக இருக்கும். ஆகவே அது மாதிரியான ஒரு நல்ல ஒரு நெறியோட, ஒரு கோட்பாட்டோட, ஒரு நல்ல ஒரு எத்திக்ஸோட குழந்தைகளை வளர்ப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இன்னைக்கு நான் இப்போ இந்த பேசுகிறோம் அப்படின்னா இதனுடைய விளைவுகள் இந்த சமுதாயத்தில் பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு சமூக அக்கறையுடன் தான் அந்த கருத்தை பேசுகிறேன். ஆகவே பெற்றோர்களும் சரி, நண்பர்களும் சரி, இந்த 2K கிட்ஸ் பாய்ஸும் சரி, கேர்ள்ஸும் சரி, கொஞ்சம் பேரண்ட்ஸை கொஞ்சம் மனசில் வைங்க. நம்ம பேரண்ட்ஸ் நமக்காக இருக்கிறாங்க,
நம்ம அவர்களை மீறி எதுவும் கஷ்டப்படுத்திடக்கூடாது, அவங்களையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது, நம்மளும் கஷ்டப்பட்டா அவங்களுக்கு கஷ்டமாயிரும். ஆகவே நல்ல ஒரு உடல் நலம், நல்ல ஒரு மனநலம், நல்ல அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு உணவை எடுத்துக்கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் பின்பற்றினால் கண்டிப்பாக எதிர்காலத்தை நாம் நல்லபடியாக வடிவமைக்க முடியும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.